ஹாய். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு யாருக்காவது ஐடியா இருக்கா? யாருக்கா தெரியுமா? என்ன டாபிக் பேச போறோம் அப்படிங்கிறது? நோ ஐடியா? வாய்ஸ் கிளியரா இருக்குல்ல? ஹவு டு லிவ் செக்யூர் லைஃப் அப்படிங்கிறத நம்ம பேச போறோம். இப்போ நம்மளோட ஓகே, தேங்க்யூ. நம்மளோட வாழ்க்கை வந்து உண்மையிலே ஒரு ப்ரொடெக்டிவா, செக்யூரா, சேஃபா இருக்குதா அப்படிங்கிறதான் இன்னைக்கு நம்ம பேச போறது. இந்த செக்யூரான லைஃப் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். செக்யூர்டு லைஃப் அப்படின்னா இது வந்து நமக்கு சாத்தியமா, இது நமக்கு கிடைக்குமா அப்படின்னா இது வந்து ஆக்சுவலா உண்மை சொல்ல போனா அப்படி ஒரு லைஃப் எல்லாம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு செக்யூரான லைஃப் அப்படிங்கிறதே வந்து நம்மளுடைய ஓவர் திங்கிங், ஓவரா வந்து நம்மளை பத்தி தப்பா புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து இந்த செக்யூர் லைஃப் அப்படின்னு சொல்றது. ஏன்னா இன்சூரன்ஸ்ல வேணா உங்கள்ட்ட சொல்லலாம், உங்க வாழ்க்கை வந்து செக்யூராக இருக்கும், செக்யூர் லைஃப்பை வந்து நீங்க மேற்கொள்ளுங்க அப்படின்னு. லைஃப் நாட் அ செக்யூர், செக்யூர் பண்ணவே முடியாது. ஏன்னா மரணம் அப்படின்னு ஒண்ணு நமக்கு எழுதப்பட்டிருக்கிறதுனால எப்படி நீங்க என்ன அடிப்படையில செக்யூர்னு நினைப்பீங்க? எப்படி வந்து அது செக்யூராக மாறும்? ஏன்னா உங்களுக்கே தெரியாது உங்களோட மரணம் எந்த நிமிடம் என்று. அப்புறம் எப்படி செக்யூரா இருக்கிறது? ஒரு அர்த்தம் வேணும் இல்லையா? ஒரு ஒரு பொருள் வந்து நம்ம ஏத்துக்கிறோம், ஒரு பொருளை வந்து நம்ம சிந்திக்கிறோம் அப்படின்னா அந்த பொருள்ல வந்து நம்ம நினைக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் எல்லாம் அர்த்தம் உள்ளதாக இருக்கும். அப்ப செக்யூர் லைஃப் அப்படின்னா செக்யூர் லைஃப்ங்கிறது உண்மை கிடையாது, பொய். ஏன்னா நம்மளோட மரணம் எந்த நிமிடம் என்பது நமக்கு தெரியாது. அப்புறம் ஏன் நம்ம வந்து இந்த செக்யூர் லைஃப்காக ஓடிட்டு இருக்கிறோம்? செக்யூர் லைஃபை வந்து நீங்க வந்து தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த செக்யூர் லைஃப் அப்படின்னு எடுத்தாலே வந்து ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் கில்ட்டினஸ். ஓகேமா? லெஃப்ட் ஹேண்ட்ல காஃபி குடிக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. எஸ், கில்ட்டினஸ், ஓல்டு மெமரி. நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுடைய ஆழ் மனதுல நிறைய கில்ட்டி ஃபீல். வாழ்க்கையில வந்து எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நல்லதே நடக்கிறது இல்லை? ஏன் வந்து நான் மட்டும் நல்லாகிறது இல்லை? ஏன் நான் மட்டும் மோசமா இருக்கேன், கஷ்டத்துல இருக்கேன், பிரச்சனையில இருக்கங்க கூடிய ஒரு மிகப்பெரிய மன அழுத்தம். அதே மாதிரி நம்மை பற்றியே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ட்ரோமா. அதாவது நீங்க ஆக்சுவலா நல்ல நம்பர் தான், நல்ல ஒரு மனசெல்லாம் நல்லா எல்லாத்துக்கும் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மனசு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். இருந்தாலும் உங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு பாஸ்ட் லைஃப்ல நடந்த இன்சிடென்ட், ஒரு சின்ன குழந்தையிலிருந்து ஒரு 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 சில விஷயங்கள் வந்து இப்போ ஒரு சாதாரணமா சொல்ல போனோம்னா நீங்க வந்து உங்க அப்பா கூட ஒரு சர்க்கஸ் போயிருப்பீங்க. அந்த சர்க்கஸ்ல உங்க அப்பா வந்து அந்த கடைசி அந்த பலகையில படிக்கட்டுகள் இருக்கக்கூடிய அந்த மரக்கட்டை இதுல வந்து கூப்பிட்டு போய் உங்களை உட்கார வச்சு காண்பிச்சு கொடுத்துருப்பாரு. அப்ப இந்த யானை வந்து என்ன பண்ணும்னா பால் அடிக்கும். பால் அடிச்சதுன்னா கரெக்டா அந்த ஃப்ரண்ட்ல சேர்ல உட்காந்துருப்பாங்க.
ஸோ அது வந்து காஸ்ட்லி. அங்கதான் பால் விழுகும். ஆனா இந்த கேலரி இருக்கிற எல்லாருமே அந்த பால் வருதுன்னு எந்திரிச்சு நின்னு கையெல்லாம் காட்டுவாங்க. ஆனா எந்த காலகட்டத்திலயும் அந்த கேலரியில வந்து அந்த பால் விழுகவே விழுகாது. ஏன்னா, அது அந்த டாக்டிக்ஸ். அந்த கம்பெனிக்காரன் பண்ற ஒரு வேலை அது. அந்த இவங்க சர்க்கஸ்காரங்க பண்ற ஒரு சர்க்கஸ் வேலை அது. ஏன்னா, உங்கள வந்து டெம்ப்ட் பண்றக்காக தான் அது விஷயத்தையே செய்யாது. நீங்க அங்க போய் உட்கார்ந்து பார்க்கணுங்கிறதுக்காக தான். ஏன்னா, இது ரொம்ப கம்மி விலைக்கு விப்பாங்க. அத ரொம்ப விலை அதிகமா விப்பாங்க. ஸோ இந்த ஒரு நிகழ்வ வந்து நீங்க உங்க வாழ்க்கையில உங்க அப்பா கூட போய் நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. அப்போ உங்க உங்க மனசுல அந்த வயசுல ஒரு ஃபீல் வந்திருக்கும். எனக்கு என் வாழ்க்கையில அந்த பால மட்டும் கையில புடிக்கணும். அந்த பால் என் மேல விழுகணும். அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளார ஒரு எண்ணம் இருந்திருக்கும். ஸோ அந்த அந்த ஒரு ஏக்கம். இது என்ன பண்ணும்னா, அது சைல்ட்ஹுட்ல வந்த ஒரு பிரச்சனை. இது நீங்க பெருசா வளர்ந்திருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில நீங்க நெனச்சா எவ்வளோ வேணாலும் காசு குடுத்து, எந்த டிக்கெட்ட வேணாலும் வாங்க முடியும். ஆனா நீங்க போக மாட்டீங்க. நீங்க இப்போ ஒரு சினிமா தியேட்டருக்கே போறீங்கன்னா, மேல வந்து பாக்ஸ் ஆஃபிஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். பாக்ஸ் ஆஃபிஸ் டிக்கெட்டு நீங்க எடுக்க மாட்டீங்க. இன்கேஸ் ஃப்ரண்ட் ரோவே வந்து ரொம்ப ஃப்ரண்ட்டுக்கு போகுது. நம்ம வந்து அங்க டிக்கெட் எடுத்தா கஷ்டப்பட்டு பார்க்கணும். பேக் பாக்ஸ் ஆஃபிஸ் காலியா இருக்குது. வெறும் ரூ. 100 வித்தியாசம். எடுத்துறலான்னா நீங்க எடுக்க மாட்டீங்க. இதுதான் சைல்ட்ஹுட் ட்ராமாங்கிறது. ஆக்சுவலா உங்களோட எதிர்பார்ப்பு அங்க முன்னாடி உட்கார்ந்து அந்த பால புடிக்கணும்னு. ஆனா உங்க அப்பா உங்களுக்கு கத்துக் குடுத்தது, அது ரொம்ப விலை அதிகம். இது விலை கம்மி. இதுதான் நம்மளுடைய தகுதி. இந்த தகுதியில தான் நீ உட்கார்ந்து பார்க்கணும்னு உங்களுக்குள்ளார ஒரு ட்ராமா ஃபிக்ஸ் ஆயிருச்சு. ஸோ நீங்க சரியாக வாழ வேண்டும். நல்லா வாழணும்னா, உங்க அப்பா மாதிரி வாழணுங்கிறது உங்க எண்ணம். ஸோ அப்ப அது என்ன சொல்லும் அப்டின்னா, நீ இங்க உட்கார்ந்து பார்க்கறக்கு தான் தகுதியானவன். அங்க போய் உட்கார்றக்கு, பார்க்கறக்கு தகுதி இல்ல. அப்படின்னு ஒரு ட்ராமா உங்களுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கும். அந்த ட்ராமா தான் இன்னைக்கு உங்கள்ட்ட நெறைய பணம் இருந்தாலுமே, அந்த ரோல போய் விலை கம்மியில உட்கார்ந்து பார்க்கறத சிந்திக்கிறீங்க தவிர, பாக்ஸ் ஆஃபீஸ்ல டிக்கெட்டே கிடைச்சாலும், நீங்க போறக்கு தயாராக இல்லை. உங்க மனசு அத ஏத்துக்க மாட்டேங்குது. இது மாதிரி தான் நம்மள அப்கிரேஷன் பண்றக்கு உங்க மனசு ஒத்துக்காது. இப்ப நார்மலா ஒரு சாதாரண ஹோட்டல்ல போய் சாப்பிட்டீங்கன்னா, ஒரு ரூ. 3000 இல்ல ரூ. 2000 ரூ. 1500 ஒரு 4 பேர் சாப்பிட்டா கன்ஃபார்ம் வரும். ஓரளவு கொஞ்சம் நல்ல ஹோட்டல் தான். ஒரு ரூ. 900 ரூ. 800 வெஜிடேரியன் ஹோட்டல்ல கண்டிப்பா வரும். அதே பில்லு தான் ஒரு ஸ்டார் ஹோட்டல்லயும் வரும். ஸ்டார் ஹோட்டல்னா, ஸோ மேக்ஸிமம் மீறி போனா ஒரு ரூ. 200 எக்ஸ்ட்ரா வருமா. ஆனா நீங்க அதுக்குள்ள கால் கூட எடுத்து வைக்க மாட்டீங்க. அங்கேயும் நெறைய ஆஃபரு எல்லாமே இருக்கும். ஆனா நீங்க அங்க போ மாட்டீங்க. ஸோ நான் பிராண்டட் ஷர்ட் வந்து நீங்க ரூ. 1000 உங்க சுடிதாரு 2500, 3500, 5500லாம் குடுத்து நான் பிராண்டட் எடுப்பீங்க. ஆனா பிராண்டு ரூ. 900 குடுத்தா கூட நீங்க வாங்க மாட்டீங்க. இதெல்லாம் என்னன்னா, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சைல்ட்ஹுட்ல ஏற்பட்ட இன்செக்யூரான நம்ம வந்து செக்யூரா இருக்கணும்னா இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்குள்ள இருக்கிறனால, பிரசன்ட் மூமெண்ட்ல நீங்க இன்செக்யூரா ஃபீல் ஆகுறீங்க. உங்கள்ட்ட இருந்தாலுமே, நான் இத வந்து செய்யக்கூடாது. இது வந்து எனக்கு ஆபத்தா போயிரும். இது வந்து தப்பா போயிரும். அப்படின்னு ஒரு ஃபீல் உங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கிறனால, நீங்க ஒரு நல்ல பொருள் உங்களுக்கு கிடைச்சா கூட அத எடுக்க மாட்டீங்க. ஒரு நல்ல வாய்ப்பு, நல்ல வேலை, நல்ல ஒரு பொசிஷன் உங்களுக்கு கிடைச்சா கூட, நல்ல ஒரு வருமானம் இது வந்தா கூட, அத நீங்க ஏத்துக்கறக்கு தயாரா இருக்க மாட்டீங்க. அப்ப என்ன சொல்லும்னா, "நீ இதுல போனீன்னா மாட்டிக்குவ. நீ வந்து சிக்கல்ல போய் மாட்டிக்குவ" அப்படின்னு சொல்லி, உங்க மனசு வந்து அத வந்து ஸ்டாப் பண்ணிரும். இந்த ஒரு பயம் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மள வாழ விடாம பயங்கரமா பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆழ் மனதுல நம்மள கஷ்டப்படுத்தக்கூடிய இல்லையா? ஏன்னா, இந்த டெண்டன்சி வந்து நமக்குள்ளார திரும்ப திரும்ப நமக்குள்ள வரனால தான்
உங்களால ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போதும், நல்ல ஒரு வரன் கிடைக்கும் போதும், நல்ல கணவன் உங்க குழந்தைகளுக்கு கிடைக்கும் போதும், ஒரு பெரிய பிக் ஷாட் வந்து உங்க உங்க குழந்தை கேட்கும் போதும், உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு இன்செக்யூரான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்குள்ளார வந்துரும். பயம் வந்துரும். அந்த பயம் வந்தோனே அவாய்ட் ஆயிருவீங்க. ஆக்சுவலா அது ஒரு நல்ல சான்ஸா இருக்கும். உங்க லைஃப் டர்னிங் பாயிண்ட்டா இருக்கும். ஆனா நீங்க அத செய்யவே மாட்டீங்க. உங்கனால செய்ய முடியாது. ஏன்னா, உங்களுக்கு என்ன தோணும்னா, அவங்கள பார்த்தாலே பயமா இருக்கும். அவங்க கிட்ட பேசினாலே பயமா இருக்கும். அந்த பயம் வந்து உங்கள ரிவர்ஸ்ல கொண்டு வந்துரும். இதே மாதிரி நல்ல ஜாப் கிடைச்சு, அது உண்மையிலே நல்ல கம்பெனி. மேல போயிரலாம். நடந்துரும். ஆனா உங்கனால அத ஏத்துக்கொள்ள முடியாது. அங்க போனாலே கை கால்லாம் நடுங்கும், பேச முடியாது, தவிப்பீங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு மனசெல்லாம் தலையெல்லாம் சுத்தும். இந்த மாரியெல்லாம் ஆகுறனால நீங்க அந்த கொஞ்சம் ரிச்சான, கொஞ்சம் உயர்வான, கொஞ்சம் மேன்மையான, உங்கள விட வந்து மேல இருக்கவங்க, இவங்களயெல்லாம் பார்த்தாலே உங்களுக்குள்ளார ஒரு சிவரிங் வர ஆரம்பிச்சுரும். ஸோ இந்த சிவரிங் எல்லாம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, உங்களோட லைஃப்ல இருக்கக்கூடிய அந்த லாஸ்ட் உங்க அப்பா வாழ்ந்த வாழ்க்கை, அந்த இடத்துல நடந்த உங்களுடைய அனுபவங்கள், இதெல்லாம் சேர்ந்து தான் உங்கள பாதிக்குது. அப்ப நம்ம இதெல்லாம் ஃபர்கிவ். இதெல்லாம் ஜஸ்ட் நம்ம லைஃப்ல கடந்து வந்த வாழ்க்கையோட ஒரு மெமரிஸ் சொல்லி அதெல்லாம் விட்டுறணும். அதே மாரி அந்த அந்த நிகழ்வுகள நம்ம விடுறது மட்டும் இல்ல, அத முழுசா மன்னிக்கவும் செய்யணும். அந்த மன்னிக்கிறது மட்டும் இல்லாம, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா, நெறைய விஷயங்களுக்காக நெறைய நபர்கள டிபெண்ட் பண்ணி இருக்குது. இந்த இன்செக்யூரோட இன்னொரு பிரச்சனை என்னன்னா, டிபெண்டிங். எதுனாலும் கூட யாராவது இருக்கணும். யாராவது ஒரு அட்வைஸ் குடுக்கணும், இல்ல கூட வரணும். என்னமாவது ஒரு வகையில யாரையாவது டிபெண்ட் பண்ணியே வாழணும். அப்பதான் நீங்க செக்யூரா இருக்கிறதா நெனச்சுக்குவாய்ங்க. தனிமை ஒரு வாழ்க்கை இருக்க, நம்மளே வந்து இண்டிவிஜுவலா ஒரு விஷயத்த செய்ய முடியும் அப்டின்னா, நீங்க செய்ய மாட்டீங்க. இது வந்து இந்த இன்செக்யூரோட இன்னொரு பார்ட் ஆஃப் ப்ராப்ளம். நம்ம எப்பவுமே வந்து இந்த இன்செக்யூரா ஃபீல் ஆகும்போது, அந்த இண்டிவிஜுவாலிட்டிங்கிறது வந்து சுத்தமா இல்லாம போயிரும். ஏன்னா, இவங்க வந்து யாரையாவது டிபெண்ட் பண்ணியே வாழக்கூடியவர்களாக மாறுறாங்க. யாராவது ஒரு பேக்கப் இருக்கணும். ஏதாவது ஒரு சப்போர்ட் இருக்கணும். சும்மா பேசுறதுக்காவது ஒரு ஆள் வேணும். தனியா போய் ஒரு விஷயத்த செய்யறக்கு ரொம்ப கஷ்டம். ரொம்ப வந்து பயம், உள்ள இருந்து ஒரு சிவறி. நான் மட்டும் தனியாவா? நான் மட்டும் தனியாவா? அப்படின்னு ஒரு உள்ள உணர்வுகள் வந்து தூண்டிட்டே இருக்கும். இதுவும் வந்து என்னன்னா, நீங்க ஒரு கூட்டு குடும்பத்துல ஒரு நல்ல சரவுண்டிங்ல வாழ்ந்து வந்திருப்பீங்க. உங்களுக்கு அந்த மாதிரி இருந்தா தான் உங்கனால எதையுமே செய்ய முடியும். உண்மையிலே வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு பிசினஸ், நல்ல ஒரு இடத்துக்கு போணும். தனியா தான் போணும். ஏன்னா, நான் என்னோட பசங்களுக்கும் சரி, எல்லாத்துக்கும் சரி நான் சொல்ற ஒரே வார்த்தை என்னன்னா, உங்களுக்குள்ள சில ரகசியங்கள் இருக்கும். பிசினஸ் அப்டின்னா, பிசினஸ் ஈக்குவல் டூ சீக்ரெட். பிசினஸ்க்கு காசு கிடைக்காது. பிசினஸ்க்கு லாபம் கிடைக்காது. பிசினஸ் பண்ணா ஒண்ணுமே கிடைக்காது. பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, நீங்க தோத்து போயிருவீங்க. பட் அந்த பிசினஸ்க்குள்ளார ஒரு சீக்ரெட் உங்கள்ட்ட இருக்கணும். இந்த சீக்ரெட் எப்போ உங்க கையில இருக்குதோ, அதுதான் காசு தரும். அதுதான் வெற்றியை தரும். அதுதான் மேன்மைப்படுத்தும். அதுதான் உங்களோட உண்மையான சோர்ஸ் ஆஃப் இன்கம். சோ அந்த சீக்ரெட் இருக்கு பாத்தீங்களா? அதுதான் எல்லாமே. பிசினஸ் கிடையாது. நான் பல முறை சொல்லியிருக்கேன். பிசினஸ் இல்லை. நல்ல ஒரு பாட்டு எழுதலாம்னு நெனைக்கிறேன். மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. இந்த ஒரு வேர்ட்ஸ். எதுக்குன்னா, நம்ம அட்வான்ஸ் கோர்ஸ பத்தி ஒரு பாட்டு. அந்த பாட்டு எழுதுறக்காக நானும் அப்படியே வரிகள தேடிக்கிட்டே இருக்கேன். முடிஞ்சா யாராவது சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம எழுதலாம். அட்வான்ஸ் பிரசன்ட் மூவ்மெண்ட்ல நமக்கு இந்த முடிச்சுட்டு வந்தோம் இல்லையா? அந்த ஒரு
கோர்ஸை பத்தி ஒரு பாட்டு எழுதணும். எப்படின்னா அந்த இது மாதிரி தான், பிஸ்னஸ் எல்லாம் பிஸ்னஸ் இல்லை, நாங்க சொல்ற பிஸ்னஸ் தான் உண்மையான பிஸ்னஸ். அதே மாதிரி அட்வான்ஸ் கோர்ஸ் எல்லாம் அட்வான்ஸ் கோர்ஸ் இல்லை, நாங்க நடத்துற கோர்ஸ் தான் அட்வான்ஸ் கோர்ஸ். உடைப்பெல்லாம் உடைப்பு இல்லை, உங்கள் மனதில் இருக்கக்கூடிய உடைப்புகளை எல்லாம் உடைக்கும் இந்த அட்வான்ஸ் கோர்ஸ் தான் உண்மையான உடைப்பு. உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ட்ரோமாஸ், சங்கடங்கள், அது உண்மையில் சங்கடங்கள் இல்லை. நாங்கள் அதை சங்கடங்களை முழுமையாக இல்லாமல் ஆக்கக்கூடிய அந்த அட்வான்ஸ் கோர்ஸ் தான் மிகப்பெரிய தீர்வு. அப்படிங்கிற மாதிரி கோர்ஸ் எல்லாம் கோர்ஸ் இல்லை, இந்த கோர்ஸ் தான் பயங்கரமான கோர்ஸ். படிப்பெல்லாம் படிப்பு இல்லை, இதுதான் மிகப்பெரிய படிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய இது எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டே இருக்கிறேன். கண்டிப்பா எழுதுவோம். ஏன்னா அது வந்து ஒரு பயங்கரமான நிகழ்வு. அந்த அட்வான்ஸ் கோர்ஸ்ங்கிறது இன்னும் அந்த ஞாபகங்கள், அந்த அதோட ஃபீல், அந்த எனர்ஜி இன்னுமே உள்ள ஓடிட்டே இருக்கு. ஒரு வாரம் முடிச்சு 2வது வாரம் ஆக போகுது. இருந்தாலும் அதோட அப்படியே இந்த ஃபோபியா, அட்வான்ஸ் ஃபோபியா உள்ள அப்படியே ரன்னிங்லயே இருக்கு. ஸோ எல்லா ப்ராப்ளத்துக்கும் பிரம்மாண்டமான சால்வ், எல்லாம் ஒரு மிகப்பெரிய தீர்வாக அமையுது அப்படிங்கிறது. ஸோ நம்ம வாழ்க்கையில அந்த டிபெண்டிங் அப்படிங்கிறது வந்து உங்க வாழ்க்கையவே வந்து கேள்விக்குறியாக மாற்றக்கூடிய ஒரு விஷயம். சில நபர்கள் இன்னும் ஜாயின் பண்ணாம இருக்காங்க. மேபி கிளாஸ்ல நினைச்சிருப்பாங்க. அப்படியே உங்க குரூப்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதே கிளாஸை இப்படியே ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஒரு போட்டோ எடுங்க, ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கிளாஸ் ரன்னிங் அப்படின்னு போட்டு ஒரு மெசேஜ் பண்ணிருங்க. ஸோ மேபி ஷேர். ஸோ மற்றவங்களும் பண்ணிருங்க. அவங்க பண்ணியிருப்பாங்க, நானும் பண்ணியிருக்கேன். ஸோ அது இல்லாமல் இன்னும் நீங்கள்லாம் வந்து அந்தந்த குரூப்பில் அப்படியே போட்டு விடுங்க, ஃபோட்டோஸ் போட்டு விடுங்க. ஜாயின் பண்ணுறவங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணட்டும். சீக்கிரமாக இன்னைக்கு கிளாஸும் முடிச்சிடலாம். ஓகே. ஸோ இந்த டிபெண்டிங் ப்ராப்ளம் வந்து ஒரு மிகப்பெரிய இன்செக்யூரை உருவாக்கக்கூடியது. ஏன்னா அதுதான் மேஜர் ரோல்லையும் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒன்றா உங்கள் கணவன் இருக்கணும், இல்லைன்னா உங்கள் அப்பா இருக்கணும், அம்மா இருக்கணும், இல்லைன்னா யாராவது அண்ணன் தம்பி யாராவது ஒரு ஆள் வந்து உங்க கூட கண்டிப்பா உங்க கூட டிராவல் பண்ணியே ஆகணும். அப்படி டிராவல் பண்ணா மட்டும்தான் நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, அந்த இடத்துக்கே போவீங்க. ஸோ இந்த ஒரு நிகழ்வை வந்து நம்ம கண்டிப்பா நமக்குள்ள இருந்து விடணும். உண்மையிலே இந்த அட்வான்ஸ் கோர்ஸ் பண்றேன்னா நீங்க தனியா தான் வரணும். நானே சொல்றது என்னன்னா, கணவன் மனைவிக்கான ஒரு விஷயம் நம்ம அங்க செய்யறோம். பட் வந்து சில இடங்கள்ல அந்த கணவன் மனைவிக்குள்ளார ஆழமான வலிகள் இருக்கும், ஆழமான சங்கடங்கள் இருக்கும். சொந்த மனைவியே வந்து வேண்டாங்கிற மாதிரி எல்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அதனால சில விஷயங்களை வந்து அந்த இடத்துல கிளென்ஸ் பண்ணியே ஆகணும், கிளியர் பண்ணியே ஆகணும். அப்போ தனித்தனியாவே வாங்க, கணவன் மனைவி ஒன்னா வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நாங்க உங்க 2 பேர்த்தையும் செப்பரேட் பண்ணிடுவோம், கடைசியில தான் ஜாயின் பண்ணுவோம். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அது உண்மையிலேயே அந்த உடைப்பு, அந்த பிரேக் தி ரூல்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த வாழ்க்கையை ரொம்ப கட் பண்ணி அந்த விஷயங்களை வந்து கிளென்ஸ் பண்ணி கிளியர் பண்ணி சரி பண்ணக்கூடிய இடமாக இருக்கு. அப்ப அந்த ஓவர் டிபெண்டிங் இருக்கிறனால இவர் இருந்தாதான் என் வாழ்க்கைங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வரும். ஸோ நான் வந்து எப்படின்னா எல்லாமே அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ என்னன்னா, ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுமா, ஒரு செக்லீஃப் ஃபில்அப் பண்ணுமா, தனியா போ, தனியா செய், தனியா இது பண்ணுன்னு சொல்லி நம்ம சொல்லி கூட போனாலும் அவங்கள செய்ய சொல்றோம். அந்த அந்த ஸ்பேஸ் வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கணும். நம்மளை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணி வைக்கக்கூடாது. ப்ரெசன்ட் மூமெண்ட்ல உங்களுக்கு லாபமா இருக்கலாம். ஏன்னா உங்களை டிபெண்ட் பண்ணி இருந்தா நீங்க சொல்றதுதான் கேட்பாங்க. ஆனா அது வந்து உங்களுக்கே எகெயின்ஸ்டா மாறிடும் ஒரு காலத்துல. ஸோ அதனால என்ன பண்ணணும்னா, நம்மளோட குழந்தைகளாகட்டும், மனைவி ஆகட்டும், கணவன் ஆகட்டும், யாரா இருந்தாலுமே அவங்களுக்கான சுதந்திரத்தை வந்து கொடுத்து, அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்கள வந்து ஒரு இண்டிபெண்டனா அவங்க ஒரு ரியாக்ட் பண்றதுக்கான விஷயங்களை நம்ம அவங்கள செல்ஃபா செய்யறதுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணணும். நீங்களும் ட்ரெயின் ஆகணும். ஸோ நீங்களும் வந்து ஒரு விஷயம் செய்யறீங்கன்னா
ஒரு இண்டிபெண்டனா போய் உட்கார்ந்து யாரையும் டிபெண்ட் பண்ணாம ஒர்க் அவுட் பண்ணக்கூடியவராக நீங்க மாறணும். ஸோ ஒரு நடக்க போறதுனா கூட கூட ஆள் வேணும். அப்பதான் போறது, இல்லைன்னா போறதில்லை. கேட்டா எப்படிங்க தனியா போறது? இந்த கதையே ஆகாது. உங்க வாழ்க்கை நல்லா ஆகணும்னு நினைச்சீங்கன்னா வித்தவுட் டிபெண்டிங், ஓகே, வித்தவுட் டிபெண்டிங் நம்ம அந்த ஒரு மனநிலைக்குள்ளார வந்துடணும். தனியா என்னால எல்லாமே செய்ய முடியும், தனியா போக முடியும், தனியாக இருக்க முடியும், தனியாக வாழ முடியும், தனியாக இருந்து எல்லாத்தையும் சாதிக்க முடியும். இப்படி இருந்தா நம்மளால இந்த உலகத்துல எங்க வேணாலும் டிராவல் பண்ணலாம். நான் கூட திங்க் பண்ணிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் செட்டில் ஆனா இண்டிவிஜுவலா வந்து இப்போ புதுசா ஒரு கான்செப்ட் எல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுல வந்து போலாம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன். போவேன் நான் தனியா ஒரு 3 நாள் 4 நாள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு. ஏன்னா ஒரு மல்டி பில்லியனர், ஒரு எக்ஸ்ட்ரீம்ல சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆள். அவர் நிமிஷத்துல லட்சங்கள் சம்பாதிக்கிறாரு. அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அவரோட வாழ்க்கையில ஒரு 4 நாள், வருஷத்துல 3 நாள் காணாம போயிடுவாரு. அப்புறம் ஏதோ அந்த நாட்டுல எங்கேயாவது இருப்பாரு. லாஸ்டா அந்த ப்ரோக்ராமுக்கு அப்புறம் 3 நாளுக்கு அப்புறம் இவரே கால் பண்ணுவாரு. வந்து அவரை பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க. இது வந்து ஒரு ரிச் மேனோட லைஃப் ஸ்டைல். ஸோ நம்மளும் அந்த மாதிரி இண்டிவிஜுவலா ஒரு விஷயத்த முடிவெடுக்கிறதுக்கும், ஒரு விஷயத்த செய்யறக்கும் தயாராக இருக்கணும். அப்போ உங்ககிட்ட என்ன இருக்காது? உங்ககிட்ட என்ன இருக்காது? இன்செக்யூரான லைஃப் ஸ்டைல் இருக்காது. அந்த ஃபியர் இருக்காது. அப்ப நம்ம அதிலிருந்து வெளிய வந்துரலாம். ஒரு மொபைல் ஃபோனுக்கு மொபைல் ஃபோபியா. நிலைமைய பார்த்தீங்களா? ஒரு ஆள் பார்த்தா 3 ஃபோன் வச்சிருக்காரு. "எப்பா 3 ஃபோன் எதுக்குப்பா உனக்கு?" அப்படின்னா, "புரோகிராம் மிஸ் ஆயிருங்க, கால் மிஸ் ஆயிரும். அதனால நான் 6 நம்பர் வச்சிருக்கிறேங்கிறாரு." 6 நம்பர்ல ஏதோ ஒரு நம்பர்ல கூப்பிட்டுருவாங்களாமா. திடீர்னு ஒரு ஃபோன் ஏதோ ஆயிருச்சுன்னா, அடுத்த நம்பர்ல உடனே கால் பண்ணி பேசிறலாங்க. 3, 4 ஃபோன். ஆக்சுவலா வெரி ரிச் பெர்சன் ஒரு ஆள் இருக்காரு. டைம் டிராவல்ல ஒரு கதை இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு ஒரு லிமிட்டுக்கு மேல நம்ம வாழ்றோம் அப்படின்னாலே, நமக்கு கால்ஸே வராது. நமக்கு கீழ இருக்கிறவங்களுக்கு தான் கால் போகும். ஸோ இதெல்லாம் செட் பண்ணா தான் லைஃபு. ஸோ அத விட்டுட்டு உங்களுக்கு 500 கால் டெய்லி வந்துட்டு இருந்ததுன்னா, யூ ஆர் நாட் ரிச், யூ ஆர் இன் எ புவர். நீங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு நெறைய கால்ஸ் வருதுன்னா. வெரி சிம்பிள். ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு டெய்லி 100 கால் வந்ததுன்னா, நீங்க ஏழையா இருக்கிறீங்க. நீங்க உங்களுக்கு ஒரு நாளைக்கு 2 கால் தான் வந்தா நீங்க ரிச்சா இருக்கிறீங்க. இதுதான் கணக்கு. நீங்க போட்டு பாருங்களேன். வெரி சிம்பிள். உங்களுக்கே இந்த ஐடியா கிடைச்சிடும். நம்ம இத வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதனால இந்த ஃபோன் ஃபோபியாங்கிறது வந்து இன்செக்யூர் நிலைமை. ஸோ அதனால இந்த ஃபோன் வந்து வேணுமானா அவசியம் இல்ல. அவசியம் இல்ல. ஆக்சுவலா வந்து ஃபோன் வந்து நம்மலாம் யூஸ் பண்றது வந்து தொழிலுக்காக. பிசினஸ் அந்த இந்த கிளாஸ் நடத்துறதுக்காக. அதுக்காக தான் அந்த ஃபோனு. ரீல்ஸ் பார்க்கறது கூட வந்து அதுவும் இது ரிலேட்டடா தான் இருக்கும். பட் வந்து நமக்கு அது தேவையில்ல. அதுல போனா அடிக்ஷன் இருக்கு அதுல. ஸோ அதையும் வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்ம அதுலருந்து வெளிய வந்துரணும். ஸோ ஐடியாஸ்க்காக அத பார்க்கலாமே தவிர, பட் அதே பொழப்புன்னு. அதுவும் அடிக்ஷன்னா பயங்கரமான அடிக்ஷன் அது. 24 ஹவர்ஸ் அதிலேயே உட்கார்ந்துடுறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, இந்த ஃபோன் இல்லைன்னா என் வாழ்க்கை என்ன ஆகும்னு பயப்படுறது. இந்த பயம் உண்மைதாங்க சார் இது. நிறைய பேர் அடிஷன் ஆயிடுறாங்க. சார்லாம் ஃபோன் நம்பர் பூரா நோட்ல எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் கால் பண்றாரு. ஆமாங்க சார். உண்மையில ரியலா அது வந்து நல்ல விஷயம். ஏன்னா இந்த ஃபோன் மாத்துனா இந்த நம்பர்லாம் காணாம போயிரும். ஆனா அவர்கிட்ட இருக்கும். அவர்கிட்ட நம்பர் பூரா இருக்கும். மிஸ் ஆகாது. அது அது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு அது தெரியல அப்படிங்கும்போது, நம்மனால அதுலருந்து வெளிய வரவே முடியாது. அப்போ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, நம்ம எப்படி அந்த நிகழ்வுகள வந்து நம்ம கரெக்ட்டா ஃபோக்கஸ்டா ஒரு விஷயத்த செய்யறோமோ, அது சக்சஸ்ஃபுல்லா மாறுதோ, அதுக்கெல்லாம் என்னன்னா டிபெண்டிங் இருக்கக்கூடாது. இந்த மாரி ஃபியர் இருக்கக்கூடாது. ஃபோன் ஃபோபியா இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருந்துச்சுன்னா நிச்சயமா பிரச்சனை தான்.
அதே மாதிரி அட்டாச்மெண்ட், அதாவது எப்படின்னா ஒரு ஃபேமிலி அட்டாச்மெண்ட், இல்லைன்னா ஒரு வீட்டோட அட்டாச்மெண்ட், ஒரு ஆப்ஜெக்டோட அட்டாச்மெண்ட், ஒரு பெட்டோட அட்டாச்மெண்ட், இப்படி இருந்தாலும் உங்க வாழ்க்கை கஷ்டம் தான், இன்செக்யூரா தான் ஃபீல் ஆவீங்க. ஏன்னா அது இல்லைன்னா நீங்க அவ்வளவுதான் நினைக்கிறீங்க. ஒரு சிலர்லாம் ஒரு சில வீடுகள்ல வந்து சொந்த வீடாவே இருக்கலாம். ஸோ அதுல வந்து அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த வீடு வந்து உட்டா கீழ காத்தடிச்சா உளுந்துரும். அந்த அளவுக்கு மோசமா இருக்கும். ஆனா அவங்களோட அட்டாச்மென்ட், சென்டிமெண்டல் இதையெல்லாம் வச்சுட்டு அங்கேயே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அங்கேயே உட்கார்ந்து இதுதான் என் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. நான் நெறைய பேத்துக்கு வந்து ஐடியா சொல்லிக் குடுத்துருக்கேன். என்னன்னா, பிரசன்ட் நீங்க எங்க இருக்கிறீங்களோ, அந்த பொசிஷன நீங்க மாத்திருங்க. உங்களுக்கு சொந்தமா ஒரு வீடு இருக்குதும்மா. அந்த வீடு வந்து சிட்டிக்குள்ள இருக்கு. இன்னைக்கு குடுத்தா நல்ல விலை கிடைக்கும். இல்லையா? உங்க அப்பாவோ, அம்மாவோ, தாத்தாவோ, பாட்டியோ யாரோ வாங்கி வச்சிருக்காங்கன்னு வைங்க. இருந்துட்டு போகுது. இப்ப நீங்க கஷ்டத்துல இருக்கீங்க. அங்க உட்கார்ந்து சுத்தியும் வந்து உங்களுக்கு ஈஸியா ஆக்சஸ் பண்ணலாம். அவ்வளவுதான். பால் கிடைக்கும், தண்ணி கிடைக்கும், ஹாஸ்பிட்டல் இருக்கும், ஸ்கூல் இருக்கும், ஆ பஸ் ஸ்டாப் இருக்கும், ட்ரெயின் கிடைக்கும், ஏர்போர்ட் இருக்கும். எல்லாமே பக்கத்துல இருக்கும். அதே மாரி வியாபார ரீதியாகவும் சப்போர்ட்டிவா இருக்கும். ஓகே தான், சம்மதிச்சுட்டேன். இல்லன்னு நான் சொல்லல. பட் அதே டைம்ல அந்த வீடு என்ன விலைக்கு போகும்? அத கால்குலேட் பண்ணி பாருங்களேன். இன்னைக்கு வந்து நல்ல ஒரு பட்ஜெட்டுக்கு அது போறக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த பட்ஜெட்ட அப்படியே குடுத்துட்டு, அங்கிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னா, இது வந்து ஒரு 3/4 சென்டா இருக்கலாம், 1 1/2 சென்டா இருக்கலாம், 2 சென்டா இருக்கலாம், 4 சென்டா இருக்கலாம், சின்ன வீடா இருக்கலாம், ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்கலாம், சந்து இல்லாம இருக்கலாம். ஆனாலும் அங்க வாழக்கூடிய மக்கள் அதுதான் வாழ்க்கையா நினைச்சு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ நீங்களும் அதே மாரி தான் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஸோ அத அப்படியே வந்து குடுத்துட்டு, அந்த காச எடுத்துட்டு, உங்க கடன் பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு, நீங்க கொஞ்சம் அவுட்டர்ல போயி 10 சென்ட் இடம் வாங்கலாம். 4 பெட்ரூம் இருக்கிற மாரி பிரம்மாண்ட வீட்ட கட்டலாம். ஏன்னா, அவ்வளோ கோடிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த புரிதல் கூட இல்லாம, அந்த இடத்துல நம்ம அட்டாச்டா இருந்துட்டு, நான் இங்கிருந்து அங்க போனா அன்செக்யூராக ஃபீல் ஆவேன். இந்த உடைஞ்ச வீட்டுக்குள்ள இருக்கிறது தான் எனக்கு பாதுகாப்புன்னு நெனச்சுட்டு தப்பா வாழ்ந்துட்டே இருப்பாங்க. ஸோ அத ஏதோ ஒரு கடைக்காரனோ, குடோனுக்காகவோ யாராவது ஒருத்தருக்கு அத சேல் பண்ணீங்கன்னா நல்ல அமௌண்ட் கிடைக்கும். அத வச்சு நீங்க டெவலப் ஆயிரலாம். ஏன்னா, இப்ப உங்களுக்கு என்ன வருமானம் வேணும்? அவுட்டர்ல போயி ஒரு அபார்ட்மெண்ட் இல்லன்னா வந்து ஒரு கீழ லைன் வீடு. ஒரு 5 வீடு, மேல உங்களுக்கு ஒரு வீடு கட்டி குடுத்தீங்கன்னா, மாசமானா எப்படி இருந்தாலும் ரூ. 50,000 வாடகை வந்துரும். இருக்கிற கடனும் தீர்த்துட்டு போயிரலாம். செட்டில் ஆயிருச்சா? கவர்ன்மென்ட் ஜாப் மாரி ஒரு ஜாப் ஆயிருச்சா? வெரி சிம்பிள். ஆனா, இந்த ஒரு அட்டாச்மென்ட்ட விட்டே ஆகணும். அந்த ஒரு பெட் வளர்த்துறீங்க அப்படின்னா, அது எப்படி இருந்தாலும் நோய்வாய்ப்பட்டு இறந்துரும். அதுக்காக என்னெல்லாம் பண்ண முடியும்னு செலவு பண்ணி திரும்ப திரும்ப அத வந்து டென்ஷன் அடிச்சுட்டு இருக்கிறது. அதெல்லாம் இருக்கக்கூடாது. தூக்கி போட்டு வேற மாத்திட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நமக்கு எங்கெல்லாம் வந்து இது இருந்தா தான் என் லைஃப்ன்னு தோணுதோ, அத தான் தூக்கி வீசணும். இன்செக்யூர் லைஃப்ப நம்ம புரொடெக்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? எதெல்லாம் என் கூட இருந்தா நான் பாதுகாப்பா இருக்கிறேன்னு உங்களுக்கு தோணுதோ, அதையெல்லாம் தூக்கி வெளிய வீசிறணும். நீங்க நல்லாயிரலாம். என்ன ஆயிரலாம்? உங்க வாழ்க்கை என்ன ஆகும்? சரியாயிடும். ஆனா, இது இல்லாம என்னால வாழ முடியுங்கிற சிந்தனைக்குள்ளார நீங்க வந்துட்டீங்கன்னா, உங்கனால வாழ முடியும். இந்த மாரி நோய்கள் ஆகட்டும், எல்லாமே வந்து உங்கனால வந்து ரிலீஸ் கிடைக்கும், ரிலீவ் ஆகணும் அப்டின்னா, நமக்குள்ள நமக்கு வந்து நம்மள பத்திய நல்ல சிந்தனைகள் வேணும். இல்லையா? நல்ல சிந்தனைகள் வேணும். நல்ல நம்பிக்கை வேணும். நம்மள பத்தி நம்ம ப்ரௌடா நெனைக்கணும். ஓ! என்னாலயெல்லாம் இது செய்ய முடியும். அப்டிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்குள்ள நல்லபடியா இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? நம்மளையே நம்பணும். நம்மளையே நம்பக்கூடியவர்களாக இருக்கணும். ஆனா இங்க என்ன பிரச்சனைன்னா, டேலண்ட் இருக்கு, அறிவு இருக்கு, புத்தி இருக்கு, நாலேட்ஜ் இருக்கு, ஸ்கில் இருக்கு. நம்பிக்கை மட்டும் இல்ல.
ப்ராப்ளம் என்ன? நம்பிக்கை மட்டும் இல்லை. என்னால எல்லாம் அதை செய்ய முடியுமா, நான் செஞ்சது கரெக்டா இருக்குமா அப்படின்னு ஒரு அவநம்பிக்கை. இந்த அவநம்பிக்கைனாலதான் இன்செக்யூரான வாழ்க்கை. பயம், நடுக்கம். ஐயோ, என்னடா பண்றது, இது நடக்குமா நடக்காதா, இது சரியாகுமா ஆகாதா, இது நமக்கு சரியா தப்பா, இப்படி நமக்குள்ளார அந்த இன்செக்யூரான விஷயங்களை ரொம்ப அப்படியே அடக்கிட்டு வாழ்றது, சகிச்சுட்டு வாழ்றது. ஏன்னா அது விட்டா போயிருமாமா. என்னவாமா? விட்டா போயிருமாமா. அதனால பயந்துட்டு அப்படியே அந்த கயிறு இழுத்து பிடிச்சுக்கிறது. அது பிஞ்சு நெஞ்சு செத்து சுண்ணாம்பாயிருச்சு அந்த கயிறு. இருந்தாலும் அப்படியே பிடிச்சுக்கிறது. அதான் நீங்க கையெடுத்தா கூட அது பவுடரா உழுந்துரும். அந்த அளவுக்கு அது செத்துருச்சு. அந்த அளவுக்கு அது நொந்துருச்சு. இது கூட புரியறது இல்ல. அப்போ அதை பலமா பிடிச்சுக்கிறது. அது கெட்டி 60 600 வருஷம் ஆயிடுச்சு போல இருக்கு. அத கயிறை விட்டுருங்க அப்படின்னா விடுறதே கிடையாது. அந்த இத்து போன கயிறை பிடிச்சுக்கிட்டே வாழ்றது. அப்படியே உங்க மேல நம்பிக்கை இல்லாம நீங்க வாழ்றதுனால அன்கண்ட்ரோலபிள் தாட்ஸ், அதை பத்தி உங்களுக்கு நிறைய தேவையில்லாத ஓவர் சிந்தனை. உங்களாலேயே உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. எதுனாலும் பயம் பயம் அப்படின்னு. அது ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, எங்கேயாவது போய் யாரு பதில் சொல்றது, என்ன நடந்துரும், இந்த உலகம் எங்கேயோ போயிட்டு நீங்க என்ன பதில் சொல்லி என்ன பண்ண போறீங்க? என்னதான் உங்க உங்க ப்ராப்ளமே உங்களுக்கு என்னன்னு புரியறதே கிடையாது. ஆனா பயம் மட்டும் பயங்கரமா இருக்கு. நம்பிக்கைங்கிறது சுத்தமா இல்லை. இந்த மாதிரி இருக்கிறனாலதான் உங்களுடைய அந்த பர்ஃபார்மன்ஸ்ல இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை, உங்களையாவது உங்க ஓனர் புரிஞ்சு வச்சிருப்பாரு, ஆனா உங்களுக்கு உங்களை பத்தி புரியவே புரியாது. அப்ப என்ன ஆகுதுன்னா, நல்ல உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு நல்ல growth, நல்ல ஜாப், ரெகுலரா போறதுக்கான வாய்ப்பு எல்லாமே இருக்கு. ஆனா உங்க மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாதனால, அந்த நம்பிக்கை இல்லாமையே அதை செஞ்சுட்டே இருக்கிறப்ப உங்களுக்கு என்னன்னா, உங்களோட ஜாப்ல அப்படி கொஞ்சம் பிரச்சனை வரும். ஐயோ, ஜாப்ல பிரச்சனை வர ஆரம்பிச்சு நிம்மதி போக ஆரம்பிச்சு, அப்ப அங்கதான் ட்ரபிளாக மாறி அது அப்படியே மெதுவா ஒரு விஷம் மாதிரி ரிலேஷன்ஷிப்குள்ளார போயிடும். ஏன்னா இங்க அவுட் ஆயிடுச்சுல்ல, வருமானம் பிரச்சனை, டென்ஷன், தலைவலி எல்லாம் வந்தப்போ இந்த இன்செக்யூரு நேர ரிலேஷன்ஷிப்குள்ளார போயிடும். ரிலேஷன்ஷிப்குள்ளார போயிருச்சுன்னா என்ன ஆகும்? அங்க இருக்கவங்க மேல நம்பிக்கை இல்லாம போயிடும். ஸோ இங்கதான் சந்தேகம் அப்படிங்கிற ஒரு பெரிய நோய் உருவாக ஆரம்பிக்குது. உண்மையிலேயே அவங்கள கூப்பிட்டு பாவம், அப்பா உன் பிரச்சனை என்ன, நீ ஏன் சும்மா இவ்வளவு சந்தேகப்படுற அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பேசணும்னா அங்க என்னவா இருக்கும் அப்படின்னா, இதுதான் பிரச்சனை. தன்னோட வாழ்க்கை மீது தனக்கு நம்பிக்கை இல்லாதனால, தன்னோட தொழில் மீது தனக்கு நம்பிக்கை இல்லாதனால அந்த சம்பவத்தை விட்டுட்டு அதை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி ரிலேஷன்ஷிப்குள்ளார போயாச்சு. அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளார போகும்போது தான் தெரியுது அது அப்படியே அடுத்த கட்டம் சோசியலிசத்துக்கும் சேர்ந்து போகுது. சொசைட்டியை பார்த்து டிராவல் ஆகுதுங்கிறது அங்கதான் தெரியுது. இப்போ இது எல்லாமே நமக்கு சரியாகும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? முதல் இன்னைக்கு செக்யூரா இருக்கும். இன்கம் பேஸு, லைஃப் பேஸு, இந்த ஜாப் பேஸ்டு அது கரெக்டா இருந்ததுன்னா எல்லாமே கரெக்டா இருக்கும். இங்க அடிக்கிறது நேரம் அங்க அடிக்குது. அப்போ அந்த ரிலேஷனுக்குள்ளார பிரச்சனை வராது. இது என்னன்னெல்லாம் தெரியாது. ஏன்னா ஆல்ரெடி நம்பிக்கை இல்லாத ஆள் தானே, எப்பவுமே பயத்தோட ஈகோவோட இருக்கக்கூடிய ஒரு நபர். ஸோ அப்ப என்ன ஆகும், நேரா ரிலேஷன்ஷிப்குள்ளார பிரச்சனை வந்தாச்சு. ரிலேஷன்ஷிப்குள்ளார வந்த உடனே என்ன ஆகுது, அங்க சண்டை, சச்சரவு, நிம்மதி இல்லை, ரொம்ப ட்ரபிள் உருவாக ஆரம்பிக்கும். இந்த ட்ரபிளான லைஃப் செல்ஃபாவே பாதிக்க ஆரம்பிக்குது. அப்போ சொந்தமா வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கதான் நோய் முட்டுது. இங்கதான்
நோய் வந்து பயங்கரமா முத்த ஆரம்பிக்குது. அங்கதான் வந்து அந்த கிரானிக் டிசீஸாக கன்வெர்ட் ஆகுது. அங்கதான் என்னன்னா செல்ஃப் ஹர்ட்டிங், அவங்களையே அவங்க வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. பாத்தீங்களா? அந்த வெறுக்கக்கூடிய அந்த தன்மை வரும்போது மைண்ட், பாடி எல்லாமே ஸ்லோ டவுன் ஆயிடும். இந்த ஸ்லோ டவுன் தான் அவங்க வாழ்க்கையவே கஷ்டப்படுத்த ஆரம்பிக்குது. என்ன ஆகுது? அவங்க வாழ்க்கையவே கேள்விக்குறியாகவும் கஷ்டப்படுத்தக்கூடியதாகவும் மாறுது. அப்ப அவங்களுக்குள்ளார பயங்கரமான எங்க போய் எங்க வந்துருச்சு பாத்தீங்களா? எனக்கு ஒரு ஆள் பாதுகாப்பா இல்லேங்கிற அந்த எண்ணம் இன்னைக்கு ஈகோவா மாறிடுச்சு. ஈகோவா மாறுது, சந்தேகமாக மாறுது, ரிலேஷன்ஷிப்பை உடைக்குது. இதெல்லாம் வரும்போது நிம்மதி இருக்குமா? நிம்மதி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இல்லையா? நிம்மதிங்கிறது வாய்ப்பே இல்லாத கேள்விக்குறியாக மாறிடுது. அப்புறம் எப்படி நம்ம நிம்மதியா வாழ முடியும்? எப்படி வாழ்க்கை மாறும்? எப்படி உயர்வை அடைய முடியும்? வாழ்க்கையில இருக்கக்கூடிய முன்னேற்றத்தை அடைய முடியும்? சாதனைகளை செய்ய முடியும்? என்னதான் நடக்கும் உங்க லைஃப்ல? இப்ப பேசிக்கா நம்மளோட ப்ராப்ளம் என்னன்னா, வெரி சிம்பிள். அங்க இருக்கு பிரச்சனை. எங்க? அந்த இன்செக்யூரான மைண்ட் செட்னால வந்த ப்ராப்ளம் அந்த பாடியையும் மைண்டையும் மாத்தி கிரானிக் டிசீஸ்க்குள்ளார கொண்டு போயிருச்சு. இப்ப இவங்களுக்கு என்ன பிரச்சனை? செல்ஃபா ப்ராப்ளம் வந்துருச்சா? ஈகோ வந்துருச்சா? இப்ப இந்த ஈகோ வந்தோடனே இவங்கள ஐ எம் நாட் குட், நான் வந்து சரியில்லை, என்னோட ஃபேஸ் சரியில்லை, என் கலரு பத்தாது, என்னோட உடம்பு ஸ்ட்ரக்சர் ஒரு மாதிரியா இருக்கு, நான் கொஞ்சம் குண்டா இருக்கிறேன், நான் கொஞ்சம் ஒல்லியா இருக்கிறேன், நான் வந்து கொஞ்சம் மோசமா இருக்கிறேன், நான் வந்து ஹைட் கம்மியா இருக்கிறேன், நான் வந்து குள்ளமா இருக்கிறேன், நான் ஓவர் ஹைட்டா இருக்கிறேன், உலகத்துல எல்லாரும் இப்படித்தாப்பா இருப்பாங்க, புரியாது, இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்ட்டு புரியாம இந்த மாதிரியான நிறைய விஷயத்தை எடுத்து முன்னாடி வைப்பாங்க. இந்த மாதிரி எடுத்து வைக்கும் போது தன்னுடைய நிலையையே மறந்தாச்சு. இல்லையா? ஏன்னா குற்றம் குறை தான் மீதே காண்பிக்க ஆரம்பிச்சாச்சு. இது வந்துட்டாங்க கில்ட்டி ஃபீல்குள்ளார. டிசீஸும் ஓவர் ஆயிருச்சு. அப்போ அங்க உடனே இவா சரியாகிறாராம். என்ன பண்றது? வா சரியாகிறாராம். ஹெல்த் கான்சியஸ், டயட், இல்லையா? டயட், ஹெல்த் கான்சியஸ், பயங்கர ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணி ரொம்ப ஃபிட், பெர்ஃபெக்ட், ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கணும். இப்படி எல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பேசுவாங்க. இதெல்லாம் டிசீஸ்ங்கிறது அவருக்கு தெரியாது. இதெல்லாம் தான் அவரோட மனநோய், இவரோட ஈகோவே இதுதாங்கிறது அந்த அறிவாளிக்கு புரியாது. அவரோட பிரச்சனை என்ன? வாழ்க்கை இன்செக்யூராக இருக்கிறதுங்கிறத பேலன்ஸ் பண்றதுக்கான எதையெல்லாம் தூக்கி போஸ்ட் பண்ணியிருக்காரு பாருங்க. எதையெல்லாம் போஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு. அவருக்குள்ளார அந்த கில்ட்டி ஃபீல் இருக்கு, தான் வந்து அன்ஃபிட்டுங்கிறது. அப்ப உலகத்தையே ஃபிட் ஆக்குறதுக்காக நடக்கிறாரு, பெர்ஃபெக்ட் ஆக்குறதுக்காக நடக்கிறாரு, எல்லாத்தையும் வந்து சரி பண்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். நீ இப்படித்தான் இருக்கணும், நீ அப்படித்தான் இருக்கணும். ஏ தம்பி, பிரச்சனை உனக்குள்ளார. வீட்டுக்குள்ள வந்து கத்துறது, ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் எல்லாமே இப்படியே வெறி நாய் மாதிரி வாழ்றது, எல்லாத்தையும் வந்து மிரட்டுறது, திட்டுறது, அதை பண்றது, இதை பண்றது, இது டயட் சரியில்லை, நீ சரியில்லை, நீ பண்றது அது இல்லை, இது இல்லை, இந்த ஃபுட் இப்படி வேணும், அந்த ஃபுட் ரூல்ஸ் என்னென்னமோ போட்டு எல்லாத்தையும் வாட்டி வதக்கி இவ்வளவு பிரச்சனையும் கொண்டு வர்றதுக்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான், தன்னோட நிலை என்னங்கிறது தனக்கு தெரியாததுக்கு காரணம். இதெல்லாம் முடிச்சுட்டு தான் அடுத்த கட்டத்துக்கு வர்றது, மக்கள்கிட்ட போயிடுறது, சோசியல் வெளியே போயிடுறது, சொசைட்டிக்குள்ளார போயிடுறது.
அங்க போய் இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, அவன் மோசம், இவன் மோசம், இந்த ஜாப் சரியில்லை, இந்த இடம் சரியில்லை, இந்த நடந்த சரியில்லை, ஆட்சி சரியில்லை, டாக்ஸ் அதிகம், விலை அதிகம், ஆயில் அதிகம், எண்ணெய் அதிகம், எதையோ எல்லாம் சொல்லிட்டு பேசிட்டு டைமை ஃபுல்லா வேஸ்ட் பண்றது. வாழ்க்கையில தன்னோட நிலை என்ன, தன்னோட பிரச்சனை என்னன்னு உணராம ஊர் உலகத்தையே அசிங்கப்படுத்திட்டு திரிகிறது. நான் தான் அசிங்கமாயிட்டு இருக்கிறது. சில குறைகளை நம்ம எடுத்து சொல்லணும், இல்லைன்னு சொல்லலாம். அரசியல்வாதிகளோ இல்ல அந்த அந்த ஊர்ல சில தவறுகள் இருக்குன்னா நம்ம சொல்லலாம். ஏன்னா நீங்க ஒரு 2026ல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அந்த ஊர் 1915ல தான் இருக்கும். ஸோ அங்க நிறைய குறைகள் இருக்கும். இந்த 15ல இருக்கக்கூடிய ஊருன்னு நீங்க ஏத்துக்கிட்டா சரியா போயிடும். அதை விட்டுட்டு போய் திருத்த முடியாது. சில ஐடியாஸ் கொடுக்கணும், இப்படியெல்லாம் பண்ணா உங்க ஊர் நல்லா இருப்பா அப்படின்னு. ஏன்னா நீங்க இருக்கிறது இங்க, அவங்களோட ஃபியூச்சர் இருந்து. இதுதான் டைம் டிராவல். இதை பத்தி நிறைய பேசலாம், ஷார்ட்டா முடிச்சேன். ஸோ அந்த மாதிரி ஒரு டைம் டிராவல்ல நீங்க போயிட்டு அவங்கள சரியில்லைன்னு நம்ம சொல்றதை விட அவங்களுக்கு அது தெரியாதுங்கிறத உணர்றதுதான் முக்கியம். ஸோ நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்குள்ள ஒரு பிலீவ் தான் ரொம்ப முக்கியம். நம்ம மேல நமக்கு நம்பிக்கை இருந்தா நாம எல்லாமே நல்லா இருக்கலாம். நமக்கு நம்ம சரின்னு தோணுனா எல்லாமே சரிதான். நான் செக்யூரா இருக்கேன்னு நினைச்சா எல்லாமே செக்யூர் தான். ஸோ இந்த செக்யூர் இல்லை அப்படிங்கும் போதுதான் எல்லாமே பிரச்சனை. புரியுதா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம், யாருக்கு தெரியும்? என்ன பண்ணலாம், யாரும் ஐடியா சொல்றீங்களா? எப்படி இருந்துச்சு கிளாஸ்? என்ன புரிஞ்சிட்டீங்க? நம்மளோட ஒரு கிளாஸ் எப்படி இருக்குது? நாம நம்மளோட அந்த 12 நாள் கிளாஸ் எப்படி இருக்கு? மைக் ஆன் பண்ணி யாராவது பேசுங்க. இன்னும் நான் மைக் ஆன் பண்ணா, நான் பேசினா அது யாராவது கேட்டா என் டோன் எல்லாம் நல்லா இருக்காது, எனக்கெல்லாம் பேச தெரியாதுன்னு இன்னும் இன்செக்யூரா இருக்காதீங்க. நீங்களும் அழகா பேசுவீங்க, உங்களுக்கும் செம்ம டேலண்ட் இருக்கு. வேடிக்கை பார்த்துட்டு இருக்காதீங்க, பழகுங்க. நான் அதுக்காக தான் சொல்றது, பழகுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுங்க, டக்குன்னு மைக் ஆன் பண்ணி பேசுங்க. ஏன்னா நம்ம எதையாவது பேசலாம், லூஸ் மாதிரி உளரலாம், ஒரு தப்பு இல்லை. அப்படியெல்லாம் செஞ்சாதான் உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அதுக்குதான் இங்க மைக்ல பேசுங்க பேசுங்க பேசுங்கன்னு சொல்றது. உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை அதிகப்படுத்துறதுக்கு தான் நம்ம இதை செய்யும். காலையில நான் பேசுறேன்னா எனக்கு என்ன ஆசைன்னா, காலையில அந்த 7 மணி கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி 10 நிமிஷம் நீங்க யாராவது பேசணும். அந்த அளவுக்கு நீங்க வளர்ந்து வரணும். வளர்ந்து வந்து நீங்க இன்ட்ரோல பேசணும். ஸோ அதை நாம கொண்டு வரணும். எப்ப நீங்க எல்லாம் இந்த இந்த மாதிரி ஒரு கில்ட்டி ஃபீல்ல இந்த உள்ள இருக்கிற ஈகோ எல்லாம் விட்டுட்டு மனசை ப்ராடா மாத்தி வரப்போறீங்க. இப்போ அது மைக் ஆன் பண்ணுங்க. இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் ஆலோசனை பண்ணிட்டு இருக்காதீங்க. யார இந்த ஃபர்ஸ்ட் பர்சனாக மாற போறீங்க? என்னோட அந்த ஈகோ செல்ஃப உடைச்சு வர முதல். எஸ் சார், குட் மார்னிங் சார். உமாபதி. வெரி குட் மார்னிங் உமாபதி. குட். ரொம்ப தேங்க்யூ சார். ஆக்சுவலா இதுதான். இது எஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப அவசியமான கிளாஸுங்க. அது பர்டிகுலரா அந்த தாழ்வு மனப்பான்மை எல்லாத்துக்குள்ளயுமே இருக்குதுங்க சார். இது உண்மையா சொல்ல போனா ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு எலிஜிபிளா, இது நம்மளுக்கு ஒர்த்தா, நம்ம அதுக்கு தகுதியானவரா அப்படின்னு ஏத்துக்க முடியாத மாதிரியே தான் எல்லாத்துட்டும் இருக்கு. ஆனா விதைகள் மாறி இருக்கு, நீங்க சொன்ன மாதிரிங்க. ஏதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்துல, ஒவ்வொருத்தருல பண விஷயத்துல மாறி இருக்குது. ஒருத்தருக்கு தகுதி அடிப்படையில எனக்கு இந்த நாலேஜ் இல்லை அப்படின்னு மாறி இருக்குது. ஆனா அதை உடைச்சு வெளியில வரணும்னா ஃபர்ஸ்ட் தன்னம்பிக்கை வேணுங்க.
நம்ம நம்பணும் நீங்க சொன்ன மாதிரிங்க. கண்டிப்பா அதை நான் ஃபாலோ பண்றேங்க சார். நான் இது ஒரு பெரிய செஷன் எனக்குங்க. ம். கன்ஃபார்ம் இதை ஃபாலோ பண்றேன். ரொம்ப தேங்க்யூ சார் இந்த செஷன். இந்த 12 நாள் நம்மளோட லைஃப் மாஸ்டர் கோர்ஸ் இப்ப பேர் மாத்தி இருக்கிறோம் நம்ம, பிரெயின் சரிங்க சார். மாஸ்டரி அப்படின்னு. ஓகேங்க சார். ஸோ என்ன கொடுத்துச்சு உங்களுக்கு? வெல் சார், ஆக்சுவலி சாரிங்க சார், நான் இன்னைக்கு அட்டன் பண்றேன். இல்ல, ப்ராக்டிஸ் 12 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணீங்கல்ல, உங்களுக்கு அந்த டேப்பிங் மெத்தட்லாம் கத்து கொடுத்துருக்கோம்ல. ஓகே ஓகே எஸ் சார். அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஆஹ், இதுக்கு முன்னாடி நான் சில அனுபவம் சொல்லியிருப்பேன். எனக்கு சில ஆன்மீக அனுபவங்கள் இல்லைன்னா அந்த செஷன் அனுபவங்கள் இருக்கு. அதுல ம். இருந்து இது பல விஷயங்கள்ல வேறுபடுதுங்க. என்ன அப்படின்னா, ஒரு ஆக்சுவலா வந்து நிறைய தேடிட்டு இருக்கிறோம். ஆனா வந்து அதை சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துட்டீங்க. அந்த இந்த செஷன் அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு செஷன் பார்த்தினா கூட எனக்கு இருக்கு, ஆல்ரெடி எனக்கு அந்த நாலேஜ் இருக்கு, நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றதுதான் பெண்டிங் அப்படிங்கிறது ஒரு கிளாரிட்டி கிடைச்சதுங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்ண பண்ண எனக்குள்ள ஒரு ஹோப் கிடைச்சது. ஓகே, நம்மளால முடியும் அப்படின்னு. பிஃபோர் ஆஃப்டர்னு ரொம்ப ஃப்ராங்கா சொல்ல போனா என்னால முடியும் அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா எதையும் மேனிஃபெஸ்டேஷன், அதாவது ஈர்ப்புகள்லயே இருக்கட்டும், ஒரு தன்னம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்ல, இது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா அப்சர்வ் பண்றதுக்கு ஒரு நல்ல சோர்ஸா இருந்துச்சுங்க சார் எனக்கு. எஸ். தென் என்னால ஏன்னா நிறைய பாசிட்டிவா மாற ஆரம்பிச்சிருச்சுங்க. நிறைய பெனிஃபிட், இன்கம் கூட நல்ல. ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட பேசும்போது சொல்லிட்டேன் சார், என்கிட்ட ஸ்டில் ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா நாலேஜ், தென் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேப்பபிலிட்டி இருந்தாலும் அதை இன்கம்மா மாத்துற தன்மை எனக்கு பத்தலைன்னு சொல்லியிருப்பேங்க. அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொஞ்சம் கொஞ்சமா க்ரோத் ஆக ஆரம்பிக்குதுங்க சார். எஸ். அது உண்மையாலும் நான் ஃபர்ஸ்ட் பர்சனலாவும் அண்ட் வந்து இதுக்கு தேங்க் பண்ணணும் சார். வெரி தேங்க்யூ. எஸ். சொல்லுங்க, கிராட்டிடியூட் எப்போ சொல்லிட்டே இருங்க. பர்சனலாவும் ஆ சொல்லுங்க, ஓப்பனாகவும் சொல்லுங்க. கிராட்டிடியூட் கண்டிப்பா மஸ்ட். கண்டிப்பாங்க சார், கண்டிப்பாங்க சார். நான் எந்திரிச்ச உடனே மார்னிங், ஏர்லி மார்னிங் எந்த டைம் எந்திரிச்சாலும் சரிங்க சார், ஃபர்ஸ்ட் வந்து எல்லா என்னுடைய குருமார்களுக்கா இருக்கட்டுங்க, என்னுடைய செஷன்ஸுக்கா இருக்கட்டும், நான் சந்திக்க போற நபர்களுக்கு எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் தேங்க்குங்க. அதுக்கப்புறம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இதை பண்ணிடுறேன் சார். ஒவ்வொரு டைம் தண்ணி குடிக்கும் போது சாப்பிட எல்லா நேரம் அதை வந்து ஒரு வழக்கமாவே வச்சுக்கிறேங்க இப்போ. கிராட்டிடியூடு அப்படியே ஃபுல்லாவே அதே மாதிரி பாசிட்டிவிட்டியும் நிறைய இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது எல்லாத்துலயும் டேப்பிங்கோட பங்கு ரொம்ப பெருசுங்க சார் எஸ். இந்த சப்ளிமெண்ட் கிளாஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்யூ, தேங்க்யூ. எஸ். நம்ம வாழ்க்கைய இதுதான் வேணும். நம்ம எப்ப இதை உடைச்சு வெளியே வரமோ, எப்போ வந்து நம்மளை வந்து ஒரு வளையத்துக்குள்ள வச்சுக்கிட்டு வாழாம அது வந்து நம்ம வெளியே வரோமோ, அதுதான் ரொம்ப வாழ்க்கையை மாற்றும். ஆனா என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, எல்லாம் ஓகே தான், ஸ்டேஜா போட்டு கத்திட்டு தான் இருக்கிறாங்க. அது வந்து சும்மா வெறுங்கையிலேயே கொடுத்துட்டு இருந்தா ஒண்ணும் நடக்காது. அதை கேட்கறனால ஒண்ணும் நடக்காது. அதுக்கு ஏதாவது ஒரு டூல் கண்டிப்பா வேணும். அந்த டூல்ல ஒரு நல்ல டூல் தான் நம்ம கத்துக் கொடுக்கக்கூடிய விஷயம். ஸோ அந்த டூலை உங்க கையில புடிச்சிட்டீங்கன்னா போதும், செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா போதும். வேற ஆட்டோமேஷனா உங்க வாழ்க்கை டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பேக்ரவுண்ட்ல நடக்கும். அதுதான் இங்க விஷயமே. இந்த கிளாஸோட சீக்ரெட் என்ன அப்படின்னா, பேக்ரவுண்ட்ல உங்களுக்கு தெரியாம உங்களோட அன்கான்சியஸ்ல இது நிகழும். ஆட்டோமேஷனாக நீங்க அவர் சொன்னார்ல இன்கம், அவர் ஃபீஸ் பே பண்ற கணக்கும் அவ்வளவு கஷ்டத்துல தான், ரொம்ப நிறைய எக்ஸ்கியூஸ் கேட்டு தான் பே பண்ணாரு. ஆனா இன்னைக்கு வந்து அவரு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா, அந்த இன்கம் சோர்ஸ் வந்து டெவலப் ஆயிருச்சு. அது எப்படி மணியா மாத்துறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னார்ல. இதுதான் என்னோட ஃபீஸ். அவர் பிசிக்கலா கொடுத்த ஃபீஸ் அது. அது எனக்கு வந்து சேரல. இதுதான் எனக்கு உண்மையா வந்து சேர்ந்திருக்கு. அவர் சொன்னார்ல, ஓகே சார், ஐ எம் டெவலப்பிங். இதுதான் எனக்கு தேவை. இந்த ஃபீஸ் தான் உங்கள்ட்ட நான் எதிர்பார்க்கிறேன். ஒருத்தரும் இந்த வார்த்தையை சொல்லணும். இந்த ஃபீஸை கொடுத்துட்டீங்கன்னா நான் திருப்தி. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. உங்க வாழ்க்கையில இந்த ரிசல்ட் தான் எனக்கு தேவை. அதுக்கு தான் உங்களை நான் ட்ரெயின் பண்ணேன். ஸோ இது வந்து நம்ம கண்டிப்பா இதை உடைச்சு எரிஞ்சு
இந்த மாதிரியான இந்த கில்ட்டி ஃபீலு, இந்த மாதிரி இன்செக்யூரு, இந்த மாதிரி வந்து உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா ஈகோவையும் தூக்கி குப்பை தொட்டியில போடணும். எங்க போடணும்? குப்பை தொட்டியில போடணும். போட்டுட்டு வாழ்க்கைய பார்த்து பயணிக்கணும். வெற்றி அடையணும். வெற்றியாளராக மாறணும். அதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கான வகுப்பு தான் இது. அதனால நம்மளோட 36வது பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம். உடனடியா ஜாயின் பண்ணுங்க. உங்க வாழ்க்கைய மாத்திக்கிங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். ஹேவ் எ நைஸ் டே. லவ் யூ ஆல். வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன் சார். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். தேங்க்யூ.